அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செலக்ஷன் கமிட்டி ஃபார் சிபிஐ டைரக்டர் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிபிஐ இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் யார் அடங்குவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஐ டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அவரோட டென்யூர். ஸோ அவரோட செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. சரிங்களா? கரெக்ட் தான். லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. கரெக்ட் தான். அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ 3மே இங்க பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்த சிபிஐ டைரக்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கான செலக்ஷன் கமிட்டியை சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சீக்கிரமா இந்த கமிட்டி மீட் பண்ணி நமக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேலி டெக் பார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்ப பூங்கா எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அமராவதி அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. ஓகேங்களா? ஆந்திர பிரதேசோட அமராவதி அப்படிங்கிற பகுதியில நமக்கு வரும். சரிங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் செட் அப் டு எக்ஸாமின் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த குழு ஓபிசிகளின் துணை பிரிவுகளை ஆராய அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சப் கேட்டகரைசேஷன் அப்படின்னா சப் கிளாசிபிகேஷன் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த தவீந்தர் சிங் அப்படிங்கிற வழக்குல சப் கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. சப் கிளாசிபிகேஷன் ஆஃப் எஸ்சி கம்யூனிட்டியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா 2009 தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரி 18% கொடுத்துருக்கோம் நம்ம இல்லையா? அதுல எஸ்சிஏ அப்படிங்கிற கேட்டகரி ஓகேங்களா, அருந்ததியர்களுக்கு வந்துட்டு உள்ஒதுக்கீடா ஒரு 3% கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம சப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ஓபிசி கம்யூனிட்டிலையும் அந்த கிளாசிபிகேஷனை பண்ணலாமா அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி பேர் என்னன்னா ரோஹிணி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரோஹிணி கமிஷன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டிஸ் வாஸ் சைன்ட் இன் விச் இயர்? ஒப்பந்த சட்டங்களுக்கான வியன்னா மாநாடு எந்த ஆண்டில் கையெழுத்தானது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. 1969 அப்படிங்கறதா சரியான விடை. ஞாபகம் வச்சு. சரியா? லாஸ்டா who among the following will represent India at IMF எக்ஸிகியூட்டிவ் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் யார் IMF நிர்வாக குழுவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் அடுத்து வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர் அப்படிங்கிறார். ஆல்ரெடி KV சுப்பிரமணியம் இருந்தாரு. இப்ப பரமேஸ்வரன் ஐயர் தான் பிரதிநிதித்துவப்படுத்த போறாரு. இந்திராமணி பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்போட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. ஓகேங்களா? சோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்புல முதல் முறையா ஒரு இந்தியரை ஜெனரல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணது போன வருஷம் தான் நடந்துச்சு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திராமணி பாண்டே அவர். சரிங்களா? இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி பரமேஸ்வரன் ஐயர். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.